ஹே எவ்ரிவன்! இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ஹேப்பி. இந்த வீடியோல நம்ம LinkedIன கரெக்ட்டா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நான் இதுவரைக்கும் என் கரியர்ல 4 ஜாப் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஜாப் ஸ்விட்ச்சுமே எனக்கு இன்பவுண்ட் ஆஃபரா வந்துச்சு. விச் மீன்ஸ் அவங்க என்னோட LinkedIn ப்ரொஃபைல் பார்த்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண வொர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு, எங்ககிட்ட இந்த மாரி ஒரு ரெலவன்ட் ஓப்பனிங் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்ஆரோ இல்ல அந்த மார்க்கெட்டிங் ஹெட்டோ ரீச் அவுட் பண்ணாங்க. இதே மாரி உங்க ஃபிரெண்ட்ஸும் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேலை எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னா, எனக்கு LinkedIn மூலமா கிடைச்சுச்சு. அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி இன்பவுண்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்கும் வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் எல்லாத்தையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான ஒரு செக்லிஸ்ட்டும் ஷேர் பண்றேன். அத ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா 3 டூ 6 மந்த்ஸ்க்குள்ள உங்களோட ப்ரொஃபைல் ரொம்பவுமே பிரீமியமா மாறிரும். ஸோ இந்த வீடியோல நான் ரெகுலரா சொல்ற மாரி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணுங்க, உங்களோட ஹெட்லைன் அப்டேட் பண்ணுங்க, ஓப்பன் டூ வொர்க்ன்னு போடுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நீங்க ஒரு நல்ல ஜாப்ல இருக்கும்போதே, அடுத்த ஜாப் உங்கள தேடி வரதுக்காக LinkedIன நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு லாங் டெர்ம் பொசிஷனிங் நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் பை த வே இந்த ப்ரொஃபைல் பிக்சர், ஹெட்லைன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதுக்காக நெறைய வீடியோஸ் இருக்கு. இல்ல இதுலயும் அத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் லக்ஷ்மணன் ராமன். நான் ஒரு ஏஜென்சி ஃபவுண்டர். ஃபுல் டைமா வொர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம கான்டென்ட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி வீக் எக்ஸிகியூஷன் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் லெட்டரும் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதுல இந்த வீக் நான் என்ன வொர்க் பண்ணேன், அதுலேருந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படிங்கிற மாரி இன்சைட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். யூசுவலா நம்ம எல்லாருமே LinkedIன ஜாப் எப்போ நம்ம கைவிட்டு போகுதோ, இல்ல அடுத்த ஜாப் எப்போ சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்ம போய் LinkedInயே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு ஜாப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, இந்த மாரி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து LinkedIn போய் அப்டேட் பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் எப்போ நமக்கு ஜாப் கிடைக்குதோ, திரும்ப நம்ம LinkedIn மறந்துருவோம். மறந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் திரும்ப நமக்கு எப்போ ஜாப் போகுது, இல்ல நமக்கு நெக்ஸ்ட் ஜாப் எப்போ தேவைப்படுதோ, அந்த டைம்ல ஒன்ஸ் அகைன் போய் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த சைக்கிள் தான் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. இதனால தான் நெறைய பேர் நெறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணியுமே அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரமாட்டேங்குது. நான் முதல்ல சொன்ன மாரி, நீங்க ஒரு வேலை இல்ல நான் இன்னொரு வேலை தேடப் போறேன் அப்படிங்கிற டைம் பீரியட்ல மட்டும் LinkedIn யூஸ் பண்ணாம, நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க, எல்லாமே கரெக்ட்டா போகுது அப்படிங்கும்போதும் LinkedIன ஒரு கன்டினியூயஸ் டூலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, லாங் டெர்ம்ல வெறும் ஜாப் ஸ்விட்ச்க்கு மட்டும் இல்ல, இருக்கிற ஜாப்லயே நீங்க குரோ ஆறதுக்கு கூட இது ஒரு கிரேட் அசெட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். இன்பவுண்ட் ஆஃபரா வரும்போது அவங்க எனக்கு ரீச் அவுட் பண்ணாங்க. எங்ககிட்ட இந்த மாரி ஒரு ஓப்பனிங் இருக்கு. நீங்க இன்ட்ரஸ்டடா அப்படின்னு கேட்டு. அப்போ எப்படி அந்த டைம்ல நான் அவங்க மைண்டுக்கு வந்தேன்? இல்ல என் ப்ரொஃபைல் எப்படி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு? இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெமிலியாரிட்டி. நான் ரெகுலரா கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால என்னோட ப்ரொஃபைல் ஆர் என்னோட ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். அண்ட் என் ப்ரொஃபைல் பிக்சர நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா மாத்தவே இல்ல. விச் மீன்ஸ் அது என்னோட பிராண்ட் லோகோவா மாறிருச்சு. அத பார்த்த உடனே அவங்களுக்கு ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணவும் முடியுது. செகண்ட் ஒன் விசிபிலிட்டி. நான் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நெறைய என்கேஜும் பண்றேன். அண்ட் மத்தவங்களோட ப்ரொஃபைல்ஸ்லயும் நான் என்கேஜ் பண்றேன். ஸோ அவங்களோட இன்பாக்ஸ், அவங்களோட காமெண்ட் செக்ஷன்லயும் என்ன அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து கிரெடிபிலிட்டி. என்னோட வொர்க்க ரெகுலரா ஷேர் பண்றது மூலமா, எனக்கு நான் பேசுற விஷயம் தெரியும் அப்படிங்கிறதும், இந்த பையனுக்கு கொஞ்சம் ஏதோ நாலேட்ஜ் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு கிரெடிபிலிட்டியும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெலவன்ஸ். அந்த ஓப்பனிங்க்கும் எனக்கும் ஒரு ரெலவன்ஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா கண்டிப்பா அவங்க ரீச் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க எப்படி அவங்க மைண்ட்ல ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். 3 விஷயம் நீங்க பண்ணணும். நம்பர் 1 கரெக்ட்டான நெட்வொர்க்கிங் இருக்கணும். செகண்ட் ஒன் கரெக்ட்டா என்கேஜ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் பிராண்டிங். உங்களோட ஓன் பிராண்ட நீங்க வளர்த்துக்கணும். இந்த 3 விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பில்டிங் த ரைட் நெட்வொர்க். LinkedIn பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, எனக்கு 50,000, 60,000 கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரேண்டம் கனெக்ஷன்ஸ் இல்ல. உங்களோட இண்டஸ்ட்ரியில ரெலவென்ட்டா இருக்கிற பீப்பிள் கூட நீங்க கனெக்ட் பண்ணணும். நான் ரெலவன்ஸ்ன்னு எத மீன் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல்ல இருக்கேன். ஸோ நான் போய் இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கூட கனெக்ட் பண்ணேன்னா, எனக்கு அது பெருசா ஹெல்ப் பண்ணாது. பட் ராதர் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோலுக்கு யாரு ஹையர் பண்ணுவாங்களோ, அவங்க கூட நான் என்னோட கனெக்ஷன் அண்ட் நெட்வொர்க்க வந்து குரோ பண்ணிக்கிற மாரி இருக்கணும். அதே மாரி நான் ஐடி இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றேன்னா, அந்த இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸ் இருக்கணும். கரெக்ட்டான சீனியாரிட்டி லெவல் பீப்பிள் பார்த்து கனெக்ட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க கூட நெட்வொர்க் பண்ணவும் தெரியணும். இத ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்ன மாரி முதல்ல நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன். ஸோ இப்ப நான் இத ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து ஐடி அண்ட் சாஸ் இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் என்னோட இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸ் ஃபுல்லாமே இவங்க கூட தான் இருக்கும். நான் போய் மேனுஃபேக்சரிங் கூட, கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட நான் நெட்வொர்க் பண்ணேன் அப்படின்னா, என்னோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. நான் ஷேர் பண்ற போஸ்ட், இல்ல நான் என்கேஜ் பண்றது, அதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. அண்ட் செகண்ட் ஒன் நான் கனெக்ட் பண்ண வேண்டிய சீனியாரிட்டி லெவல்ஸ் சிஇஓ, சிஎம்ஓ, டைரக்டர் இல்ல வைஸ் பிரசிடென்ட் லெவல்ல இருக்கிறவங்க கூட நான் நெறைய கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பணும். இது எதனால அப்டின்னா, இப்ப நான் மேனேஜர் ரோல்ல இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சீனியர் மேனேஜர் ரோல், இல்ல டைரக்டர் ரோல்க்கு ஹையர் பண்றது, இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான் ஹையர் பண்ணுவாங்க. நம்ம யூசுவலா என்ன நெனைக்கிறோம்னா, ஹெச்ஆர் ரீச் அவுட் பண்றாங்க. ஹெச்ஆர் தான் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு. நோ.
ஹெச்ஆரோட வேலை கேண்டிடேட் ப்ரொஃபைல ஸ்கவுட் பண்றது தானே தவிர, ஆக்சுவல் ஹைரிங் டெசிஷன் வந்து அந்த டீமோட லீட் யாரோ, இல்ல நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போறீங்களோ, அவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ உங்க ரோல்ல யார் அந்த சீனியர் மெம்பர்? நீங்களே இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல உங்கள லெவல் பை லெவல் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்களோ, அந்த மாரி பீப்பிள் கூட நீங்க நெட்வொர்க் பண்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இது இல்லாம நான் ஹெச்ஆர்ஸ் கூடயும் நெட்வொர்க் பண்ணுவேன். இது எதனால அப்டின்னா, நான் முதல்ல சொன்ன மாரி இவங்களோட வேல ப்ரொஃபைல ஸ்கவுட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த மாரி ஒரு ஓப்பனிங் இருக்கு. எனக்கு கேண்டிடேட்ஸ் வேணும் அப்டிங்கும்போது, அந்த சிஎம்ஓ இல்ல டைரக்டருக்கு யாராவது தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் அவங்களே ரீச் அவுட் பண்ணிருவாங்க. பட் இல்ல அப்டிங்கும்போது ஹெச்ஆர்ட்ட குடுப்பாங்க. அப்போ அவங்க மைண்ட்ல நான் வரணும் அப்டிங்கிறதுனால ஹெச்ஆர்ஸ் கூடயும் நான் நெட்வொர்க் பண்றது உண்டு. நெக்ஸ்ட் ஒன் என்கேஜிங் டீப்லி நாட் வைட்லி. இதுக்கு அர்த்தம் என்ன அப்டின்னா, இருக்கிற எல்லார் கூடயும் நீங்க என்கேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டார்கெட்டடா ஒரு 20 டூ 25 பீப்பிள் உங்க லிஸ்ட்ல கரெக்ட்டா எடுத்து, நீங்க ஃபோக்கஸ் பண்ற கம்பெனி, ஃபோக்கஸ் பண்ற கரெக்ட்டான ஹைரிங் டெசிஷன் எடுக்கிற ஒரு ஆட்கள் கூட கான்ஸ்டன்ட்டா நீங்க என்கேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு பெரிய ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, அவங்களுக்கு ரெகுலரா நெறைய கமெண்ட்ஸ் வரும். அப்போ அப்டி இருக்கும்போது அவங்க எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் கூட பண்ண மாட்டாங்க. விச் மீன்ஸ் நம்ம கன்சிஸ்டன்ட்டா என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது தான், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்றது அவங்களுக்கு ரெலவென்ட்டா படும். இந்த சேனல்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட Instagramல 200 வீடியோக்கு மேல பண்ணிட்டேன். பட் இப்போ என் ஃபாலோவர்ஸ கூப்பிட்டு இந்த சேனல் எத பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்க. அத நெனச்சு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். ஸோ அதனால நீங்க என்கேஜ் பண்ணும்போது கன்சிஸ்டன்ட்டா லாங் டெர்ம் என்கேஜ் பண்ணிட்டே இருங்க. 1 வாரம் பண்றேன், 2 வாரம் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். அண்ட் செகண்ட் வேல்யூவான கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஏஐ ஸ்பாம் பண்ணாதீங்க. நெறைய பேர் இப்போ என்ன பண்றாங்கன்னா, என்கேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, LinkedIn கமெண்ட் பாக்ஸ்குள்ளேயே ஏஐ ஆட்டோமேஷன் இருக்கு. இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்டின்னா, அது போஸ்ட்டோட கான்டெக்ஸ்ட்டயே எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய நேரத்துல அவங்க சர்காஸ்டிக்கா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஏஐ வந்து சீரியஸா வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணும். அந்த சர்காஸ்மே புரியாம. அந்த மாரி இருக்கும்போது நமக்கு தான் எம்பாரஸ்மென்ட் கிரியேட் ஆகும். ஸோ இத நீங்க சிம்பிளா அக்ரி பண்ற மாரி சொல்லலாம். இல்ல அப்டின்னா, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது ரெலவென்ட்டா தெரியும்னா, மேக்ஸிமம் 1 ஆர் 2 லைன்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. ரொம்ப லெங்த்தா பேராகிராஃபா கமெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கெட்டிங் இன்டூ தேர் டிஎம்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பின்னாடி வருது. பட் இன் ஜெனரல் டிஎம்ஸ்ல போய் அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட் எழுதியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா டிஎம்ஸ்லக்குள்ள போய் அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு வேள அவங்களோட ஆனிவர்சரி, பர்த்டேஸ் இது எல்லாமே LinkedInல ஒரு தனி செக்ஷனாவே காமிக்கும். அந்த செக்ஷன்ல இவங்களோட பர்த்டே, ஆனிவர்சரி வரும்போது கண்டிப்பா அத விஷ் பண்ணுங்க. இது எல்லாமே a சான்ஸ் டூ கெட் இன்டூ தேர் டிஎம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இங்க தான். என்னோட 2ண்ட் ஜாப் நான் ஸ்விட்ச் பண்ணும்போது, அந்த கரெக்ட்டான ஹைரிங் பெர்சன் கூட நான் கனெக்ட் பண்ணப்போ, அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இம்மீடியட்டா நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணேன். "ஐ கேம் அக்ராஸ் த ப்ராஜெக்ட் யூ ஆர் வொர்க்கிங், விச் இஸ் சிமிலர் டூ திஸ். நீ வொர்க் பண்ற மாரியே நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பார்த்தேன். பட் நீங்க ஒரு ஆட்டோமேஷன் இது டாப் ஆஃப் பண்றீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லு" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அது வந்து ஒரு வொர்க் இன் ப்ராக்ரஸ். உடனே அவரு எனக்கு உட்கார்ந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் ஐ காட் அ ரெஸ்பான்ஸ் தேர். அண்ட் இந்த மாரி நீங்க ஒரு 20 பேருக்கு பண்ணும்போது, யூ டோன்ட் நீட் 20 ரெஸ்பான்ஸஸ். யூ ஜஸ்ட் நீட் 1 ரெஸ்பான்ஸ் அவுட் ஆஃப் 20. ஒரு பார்ட்டிக்குள்ள போனோம். 20 பேர் இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் எஸ் சொன்னா நீ உள்ள போயிரலாம் அப்டின்னா, 19 பேர் நோ சொன்னாலும் நீங்க அந்த 20வது ஆள்ட்ட போய் ரீச் அவுட் பண்ணுவீங்கல்ல. அதே மாரி தான் இதுவும். ஸோ கரெக்ட்டான காம்ப்ளிமெண்ட் குடுங்க. அவங்களோட இன்சைட்ஸ் பத்தி கேளுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு, "இத நான் படிச்சேன். உங்க இண்டஸ்ட்ரியில உங்க கம்பெனி தான் பண்றாங்க. இத பத்தி உங்களோட இன்சைட்ஸ் என்ன?" அவங்க சில நேரம் ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. "நான் இந்த ஆர்டிக்கிள் படிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது, "இந்த ஆர்டிக்கிள் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க." அண்ட் அவங்க ஏதாவது ஒரு மைல்ஸ்டோன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ரிலேட்டடா நீங்க டிஎம் பண்ணலாம். நீங்க கன்சிஸ்டன்ட்டா என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, 3 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, அவங்க உங்களோட நேம ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பேரா? நான் இந்த பையன கேள்விப்பட்டுருக்கேன். ஏதோ பண்றான். நான் பார்த்துருக்கேன் ப்ரொஃபைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெலவன்ஸ் கிரியேட் ஆகும். செகண்ட் ஒன், நீங்க அவங்களுக்கு என்கேஜ் பண்ணும்போது, உங்களோட போஸ்ட்ட LinkedIn அவங்களுக்கு அடுத்தது ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா, நீங்க ஆல்ரெடி அவங்களோட போஸ்ட்ல என்கேஜ் பண்ணியிருக்கிறதுனால, ஓகே தீஸ் கைஸ் ஆர் பிரிஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி உங்களோட போஸ்ட்ட காமிக்க ஆரம்பிக்கும். அண்ட் தேர்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிஎம்ஸ் பிகம் மோர் நேச்சுரல். விச் மீன்ஸ் ஆல்ரெடி அவங்க கமெண்ட்ஸ்ல அங்க இங்கன்னு உங்க பேர பார்த்ததுனால, நீங்க டிஎம் பண்ணும்போது, இவனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இன்னும் ஹையரா இன்கிரீஸ் ஆகும். ஸ்டெப் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பிராண்டிங். எல்லாருக்குமே LinkedInல ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும். இல்ல நம்ம பண்ண வொர்க்க ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு காமனா வரப்போற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எத பத்தி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் அத பத்தி எழுதினாலும், ஒரு வேள என்ன
நான் எழுதுறது வந்து ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கும். இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இந்த பையன் ஷேர் பண்றானே! அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுப்பாங்களோ! அப்படின்னு நம்ம நெனைப்போம். அண்ட் 3 ஒன் நான் எழுதுறேன். பட் யாருமே அதுக்கு என்கேஜே பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே வரதில்ல. ஸோ, அதனால நான் விட்டுர்றேன் அப்படிம்பாங்க. அண்ட் 4த் ஒன் நான் ஒண்ணும் LinkedInல பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் போய் இத எழுதணும்? இந்த டாபிக்க பத்தி நான் ஏன் எழுதணும்? அதான் ஆல்ரெடி நெறைய பேர் எழுதியிருக்காங்களே! இந்த மாரி சில கொஸ்டின்ஸ் எல்லாமே உருவாகும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு இங்க 100,000 ஃபாலோவர்ஸ் தேவை கிடையாது. ஆல் யூ நீட் இஸ் வாலிட் 10 டூ 20 என்கேஜ்மென்ட். இது இருந்தாலே உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல காலேஜ் படிக்கும்போதே LinkedIn யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அந்த டைம்ல இருந்தே என் காலேஜ்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குது. நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னா, அத பத்தி LinkedInல ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷன் பண்ணேன். அதுல நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட அத்தாரிட்டி காமிக்க நான் விரும்பல. பட் ராதர் ஒரு ஸ்டூடெண்ட்டா நான் என்ன கத்துக்கிட்டேன்? அத நான் எப்படி யூஸ் பண்ணேன்? அதுல நான் என்னலாம் தப்பு பண்ணேன்? அப்படிங்கிறத ரொம்ப பிளன்ட்டா ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அது நெறைய பேருக்கு ரெலவன்ட்டா இருந்துச்சு. என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இல்லாம நீங்க எத பத்தி எழுதுறது? அத எப்படி ஃப்ரேம் பண்றது? அப்படிங்கிறது எல்லாமே அந்த செக்லிஸ்ட்ல இருக்கு. நீங்க அதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். அத எப்படி எடுக்கிறதுங்கிறதும், அத பத்தின டீட்டெயில்ஸும் இப்ப நான் ஷேர் பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், LinkedInல 90% ஆஃப் த பீப்பிள் ஆர் சைலன்ட் அப்சர்வர்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, எனக்கு இது மாரி இன்பவுண்டா ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க யாருமே அந்த ரீச் பண்ற வரைக்கும், அவங்க என் ப்ரொஃபைல்லயோ, என் போஸ்ட்லயோ என்கேஜ் பண்ணதே கிடையாது. பட் அவங்க சைலன்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, என்னோட போஸ்ட் பார்த்துருக்காங்க. பட் அவங்க எந்த விதமான என்கேஜ்மென்ட்டுமே குடுத்ததே கிடையாது. ஸோ உங்கள யாராவது ஒரு ஆள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்க போஸ்ட்ல என்கேஜ் பண்ணணும், உங்களுக்கு டிஎம் பண்ணணும் ரெகுலரா அப்பல்லாம் அவசியமே கிடையாது. மேபி தே ஆர் இன் யுவர் கனெக்ஷன் அண்ட் தே ஆர் வாட்சிங் யூ. ஸோ அதனால கூட நீங்க யூ ஹேவ் டூ ஷோ அப் எவ்ரி டே. செகண்ட் ஒன் லோ என்கேஜ்மென்ட் இஸ் நாட் ஈக்குவல் டூ லோ இம்பாக்ட். நான் சொன்ன மாரி ஒரு 10 டூ 20 இல்ல 5 டூ 10 என்கேஜ்மென்ட் இருக்குன்னா கூட, அது கரெக்ட்டான இண்டஸ்ட்ரி ரெலவன்ட் பீப்பிள்ட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் வெரி குட் என்கேஜ்மென்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸ் இருந்தா மட்டும் போதும். நீங்க வந்து LinkedInலயே நான் ஒரு பெரிய ஆளு, என்ன வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாரி ஒரு பிளாட்ஃபார்ம் அது கிடையாது. உங்க இண்டஸ்ட்ரியில, உங்களோட நீஷான இண்டஸ்ட்ரியில உங்க போஸ்ட்ட எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். அண்ட் இந்த எல்லா பாயிண்ட்ட விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வைராலிட்டி. யூ கேன் எய்தர் கிரியேட் 1000 கான்டென்ட் which will get you 1000 views or you can create one content which will give you 1 million views. பட் இதுல உண்மை என்ன தெரியுமா? யாருக்குமே அந்த ஒரு கான்டென்ட் 1 மில்லியன் வியூ போகும் அப்படிங்கிற கன்டென்ட்ட கிரியேட் பண்ண யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் யூ கிரியேட் 1000 கான்டென்ட் தட் கெட்ஸ் யூ 1000 வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி டே நீங்க ஷோ அப் பண்றது மூலமா உங்களோட சான்சஸ் ஆஃப் பிகமிங் வைரல் இஸ் கெட்டிங் ஹையர். ஸோ அதனால கன்சிஸ்டன்சி மோர் இம்பார்ட்டன்ட் தென் வைராலிட்டி. சரி, இப்ப நீங்க எத பத்தி எழுத ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது 2 போஸ்ட் பெர் வீக். ரொம்பலாம் இல்ல. டெய்லி எழுதணும் அப்படிலாம் எந்த விஷயமுமே இல்ல. 2 போஸ்ட். இது எந்த டேல வேணாலும் போஸ்ட் பண்ணுங்க. மண்டே, ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுங்க. மண்டே, டியூஸ்டே போஸ்ட் பண்ணுங்க. டியூஸ்டே, தர்ஸ்டே போஸ்ட் பண்ணுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஏதாவது ஒரு 2 நாள் பட் 2 போஸ்ட் பெர் வீக். இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். இண்டஸ்ட்ரி அவேர்னஸ் போஸ்ட்டா நீங்க ஒரு ஜானரா ட்ரை பண்ணலாம். ஸோ இதில நீங்க என்ன எழுதலாம்னா, இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த ஏஐ இண்டஸ்ட்ரிலலாம் நீங்க இருந்தீங்க அப்டின்னா, வாரம் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த அப்டேட் பத்தி நீங்க ஏதாவது ஒரு 2 லைன்ஸ், "ஹேய் ரீசென்ட்லி இவங்க இந்த இத அனவுன்ஸ் பண்ணாங்க. இந்த புது ஃபீச்சர்ல இது எல்லாமே கவர் ஆகுது. ஐ அம் எக்ஸைட்டட் டூ ட்ரை திஸ் அவுட்." அவ்வளோதான். அஸ் சிம்பிள் அஸ் தட். ஏன் அப்டின்னா, இந்த இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வைரல் ஆயிட்டே இருக்கு. அல்கோரிதம் இத பத்தின கன்டென்ட்ட பூஸ்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க எழுதும்போது 2 விஷயம் நடக்கும். 1 ஆர்கானிக்கா உங்களோட என்கேஜ்மென்ட் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் இவன் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கான். புது புது விஷயங்கள தேடி கத்துக்கிறான். அப்படிங்கிறத நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்க. அண்ட் த 3 ஒன் ரிசல்ட்ஸ் மோர் தென் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெறைய பேரு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தன்னோட வொர்க்க காமிங்க அப்டின்னு சொல்லும்போது, நான் இன்னைக்கு இவ்ளோ லைன் ஆஃப் கோட் எழுதினேன். நான் இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணேன். அப்டின்னு சொல்லிட்டு இன்புட் மெட்ரிக்ஸ நெறைய நேரத்துல ஷோகேஸ் பண்ணுவாங்க. பட் இது மூலமா என்ன அவுட்புட் நடந்துச்சு? உங்க கிளையன்ட்டுக்கோ, இல்ல உங்க கம்பெனிக்கோ நீங்க பண்ண ப்ராஜெக்ட் மூலமா, நீங்க பண்ண வொர்க் மூலமா என்ன பெனிஃபிட் நடந்துச்சு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு லோக்கலைசேஷன் ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க. ஒரு கம்பெனிய எடுத்து ஒரு 100 கண்ட்ரீஸ்க்கு லோக்கலைஸ் பண்ணி நீங்க லான்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லோக்கலைசேஷன் மூலமா நீங்க 2 விதமா இத சொல்லலாம். நான் இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் வொர்க் பண்ணேன். அத 100 கண்ட்ரீஸ்க்கு லோக்கலைஸ் பண்ணி பண்ணேன்னு. ஆர் யூ கேன் சே ஒன் மோர் திங். நான் 100 கண்ட்ரீஸ் லோக்கலைஸ் பண்ணது மூலமா இந்த பிராண்டோட பிசினஸ 100x இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இவங்களோட டாம் வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த மாரி அத ஒரு பிசினஸ் இம்பாக்ட்டா நீங்க மாத்தி கூட சொல்லலாம். இந்த மாரி நீங்க பண்ண வேலைய இன்புட் மெட்ரிக்கா சொல்லாம, ரிசல்ட்ஸ் ஓரியன்டடா சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, யூ ஆர் ஆக்சுவலி பிரிப்பேரிங் யுவர்செல்ஃப் ஃபார் லீடர்ஷிப் ரோல்ஸ். ஸோ நீங்க மிடில் மேனேஜ்மென்ட்ல இருக்கீங்க. ஐ வாண்ட் டூ மூவ் இன்டூ சீனியர் ரோல்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் நம்பர்ஸ் அண்ட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் லேயர். ஸோ இதில நான் என்ன மீன் பண்ண வரேன்னா,
ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்க உங்கள பத்தி பெர்சனலான ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன புக் படிக்கிறேன், நான் ஒரு டிராவல்க்கு என்ன வெக்கேஷன் போனேன், அங்கருந்து ஏதாவது ஒரு சின்ன இன்சைட்டு, இல்ல உங்களோட ஹாபி பத்தி ஏதாவது ஒரு இன்சைட்டு, இல்ல நீங்க ரீசென்ட்டா பார்த்த ஒரு வீடியோ, இல்ல ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் இத பத்தின ஒரு இன்சைட். பிளஸ் உங்களோட ஒரு பிக்சரும் அது கூடயே சேர்த்து ஷேர் பண்ணுங்க. நீங்க டெஸ்க்ல இருக்கிற மாரி இருக்கலாம். நீங்க வெளிய எடுத்ததா இருக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேஷுவல் பிக்சரும் ஷேர் பண்ணுங்க. இது எதனால அப்டின்னா, எண்ட் ஆஃப் த டே பீப்பிள் வாண்ட் டூ கனெக்ட் வித் பீப்பிள். நான் இப்போ என் டீமுக்கு ஒரு ஆள எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்கில் செட் அது எல்லாமே நெசசரி. பட் அபார்ட் ஃப்ரம் திஸ் இந்த கல்ச்சர் ஃபிட்ன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பெர்சனல் சைட நீங்க ஷேர் பண்றது மூலமா, பீப்பிள் கேன் கனெக்ட் வித் யூ அஸ் அ பெர்சன், நாட் ஜஸ்ட் அஸ் போஸ்ட். ஸோ அதுவுமே இங்க வந்து நல்லா வொர்க் ஆகும். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு செக்லிஸ்ட்டா பிரிப்பேர் பண்ணி நான் ஷேர் பண்றேன். என்னோட நியூஸ் லெட்டருக்கு நீங்க சைன் அப் பண்றீங்க அப்டின்னா, அதுல ஒரு வெல்கம் இமெயில் வரும். அந்த வெல்கம் இமெயில்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க இந்த என்டயர் செக்லிஸ்ட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்த LinkedIn வீடியோஸ்லேருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, அத எனக்கு சொல்லுங்க. இது இல்லாம இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது குவெஸ்ஷன்ஸ் ஆர் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க அப்டின்னு இருந்துச்சுன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். See you guys in next video. Bye bye.